எதுவுமே மறக்கல. அந்த அகிலாண்டேஸ்வரிய பழியை தீர்த்து அந்த ஆதிக்கடவர் வம்சத்துக்கு சமாதி கட்டணும். இதெல்லாம் மறக்கல. அதுதான் இந்த நாகபுரி வம்சத்து நந்தினியோட லட்சியம். இந்த 2 மாசம் நான் கோமால இருந்ததுனால அந்த லட்சியம் பிரேக் ஆகி நின்னுடுச்சு. அது ஞாபகம் வந்ததும் என் நாடே நரம்பெல்லாம் கோவத்துல அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொப்பளிக்கணும். 2 மாசம் நான் இல்லாம அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு குளிர் விட்டு போயிருக்கோம். ஆரம்பிச்சிட்டாடா. நான் செத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பான். கோர்ட்ல கோமால பார்த்ததும் பாதி சந்தோஷம் போயிருக்கும். இப்போ நான் கோமால இருந்து மீண்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சா முழு சந்தோஷமும் போயிடும். ஆமாமா. அந்த அகிலாண்டேஸ்வரிய தூக்கத்திலையும் துயரத்திலையும் துடிக்க வச்சு அழகு பார்த்தாதான் என் மனசு கொஞ்சமாவது நிம்மதியை எட்டி பார்க்கும் ஆண்டி. அதுக்காக தான் உங்களை போன் பண்ணி வர சொன்னேன். ஓ, என்னால ஜெயிலுக்கு போனவ என்ன வச்ச வெளியில வந்துட்டாளா? ஜெயிலே கிடந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்குமேனு அவ அழுது புலம்புற மாதிரி வெளியில அவ பாடா படுத்துறதுதான் அவளுக்கு நான் கொடுக்க போற பதில் அடி. அடடா ஆண்டி, நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நந்தினி, என்ன நந்தினி இது? நீ இதை என்கிட்ட கேட்கணுமா? இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நான் உன் பக்கம் தான் இருப்பேன். ஆனா பாரு, நமக்கு ஒரு தூப்பு சீட்டா இருப்பான்னு நினைச்சு ரெடி பண்ண அந்த ஐஸ்வர்யா தான் இனிமே நமக்கு வேலைக்காக மாட்டா. ஏன், என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு நந்தினி. இத்தனை நாள் கோமால இருந்து வெளியில வந்த பிறகும் கூட எதிரியை அழிக்கணும்னு வெறியோட போருக்கு தயாரா இருக்க நீ. ஆனா பாரு, அவ ஷாக் அடிச்சு கொஞ்ச நேரம் தான் மயக்கமா இருந்தா, மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே நம்ம எதிரிகிட்ட சரண்டர் ஆயிட்டா. அந்த துரோகிய விட்டு தள்ளுங்க ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரியும் பார்வதியும் பந்தாடி பறக்க வைக்கிறதுக்கு நான் ஒருத்தி போதும். நீங்க தைரியமா இருங்க. நீ வேறிதான். இது டிஃபன், இது மாத்திரை. மாத்திரை எல்லாம் எதுக்கு மாமா? எனக்கு தான் மயக்கம் எல்லாம் போச்சுல்ல. மயக்கம் போயிடுச்சு. ஐஸ்வர்யா காப்பாத்துறதுக்காக திடுதுப்புன்னு ஓடி வந்து ஷாக் அடிச்சு விழுந்துட்டியே. உடம்பு ஃபுல்லா வலி இருக்கும்ல, அதான் அதுக்கு பெயின் கில்லர் டேப்லெட்டும் நிம்மதியா தூங்குறதுக்கு ஸ்லீப்பிங் பில்லும் கொடுத்துருக்காரு. எனக்கு எந்த வலியும் இல்ல மாமா. வலி இருக்கிறவங்க தான் தூக்க வராம அங்கேயும் இங்கேயும் நலஞ்சிட்டு இருப்பாங்க. மாத்திரை சாப்பிட்டு தூங்குவாங்க. எனக்கு இந்த ரெண்டுமே வேண்டாம் மாமா. அது எப்படி? ஓடி வந்து ஷாக் அடிச்சு விழுந்தவளுக்கு வலி இல்லாம போயிடுமா? மாமா, நான் என்ன பொது நான் ஓடி வந்தேன்? ஐஸ்வர்யா அம்மாவை காப்பாத்து தானே ஓடி வந்தேன். காப்பாத்திட்டேன். அவங்கள காப்பாத்தும் போது எனக்கு கை கால் உடைஞ்சிருந்தா கூட வலி இருக்காது மாமா. என்ன மாமா ஒண்ணுமே பேசாம அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? ஒழுங்கா தானே பேசுறேன். இல்லாதது எதுவும் பேசலையே. அதத்தான் நானும் சொல்றேன். கை கால் உடைஞ்சதா கூட வலி தெரியாதுன்றியே, அது எப்படி? என்ன மாமா ஏதோ உலக அதிசயமா கேக்குறீங்க? ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்தும் போதும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும் போதும் எது நடந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கும். வலி வேதனை எல்லாம் கிடையாது மாமா. சரி, அந்த நேரத்துல நம்ம கையோ காலோ உடைஞ்சு போச்சுன்னே வச்சுக்குவோம். நம்ம காப்பாத்துறவங்களோட உசுறு பெருசா இல்ல நம்மளோட உடைஞ்சு போன கை கால் பெருசான்னு நினைச்சு பாருங்க. சரி, ஹெல்ப் பண்ண, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. மத்தவங்களை காப்பாத்த போய் நம்ம உயிர் போயிருந்தா அதை யாரால திருப்பி கொடுக்க முடியும் சொல்லு? அதை நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நடந்த விஷயத்துல கூட கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஐஸ்வர்யா தப்பிச்சு உன் உயிர் போயிருக்குமே. மாமா, அப்படி பார்த்தா யாருமே உயிர் வாழ முடியாம போயிடுமே. கஷ்டத்துல இருக்கிறவங்களை காப்பாத்தி நல்லது மட்டும் நாம செஞ்சாலே போதும்.
என்ன நடந்தாலும் நம்மள பாதுகாக்கிற வேலைய கடவுள் பாத்துக்குவாரு. அப்படிதான் கடவுள் உங்க மூலமா மெயின் ஸ்விட்ச ஆஃப் பண்ணி என்ன இன்னைக்கு காப்பாத்திருக்காரு. இருந்தாலும் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் நீ காட்டுற அன்புக்கு அளவே இல்லையே. யார் உன்னை எவ்வளவு வெறுத்தாலும் நீ அவங்களுக்கு அன்பை மட்டுமே பரிசா கொடுக்குற. ஆனா உன்னோட அன்பு விலை கொடுக்காம எல்லாரையும் வாங்கி கட்டி போட்டுரும். தோ இப்ப ஐஸ்வர்யா கட்டி போட்ட மாதிரி. இல்ல மாமா, நான் அப்படி நினைக்கல. மத்தவங்களோட அன்புக்கு தான் நான் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர என்னோட அன்புக்கு எல்லாரும் அடிமையா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியும். அதையும் இன்னைக்கு என்னோட 2 கண்ணால பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க? எங்க அம்மாக்கும் உனக்கு இருக்கிற அன்பையும் பாசத்தையும் சொன்னேன். எதை வச்சு சொல்றீங்க மாமா? நாங்க எல்லாரும் உன்னை கண்முழிக்க சொல்லி எப்படியோ கேட்டு பார்த்தோம். ஆனா நீ கண்முழிக்கல. எங்க அம்மா கேட்ட உடனே கண்முழிச்சிட்ட. அது உனக்கே தெரியாம நடந்த விஷயம் பார்வதி. உன்னுடைய ஆழ் மனசுக்குள்ள அப்படி ஒரு அன்பு, பக்தி, பாசம் எல்லாம் எங்க அம்மா மேல உனக்கு இருக்கு. நான் உன்னை எங்கேயும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத மாதிரி எங்க அம்மாவும் உன்னை விட்டு கொடுக்காம பாத்துக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தும் உன்னை மருமகளை ஏத்துக்கிற விஷயத்துல மட்டும் அம்மா ஏன் தான் தட்டி கழிக்கிறாங்களோ? ஐயோ வேண்டாம் மாமா. அம்மா இவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அத பத்தி பேசி அம்மாவை ஏதாவது குறை சொன்னீங்கன்னா அத என்னால தாங்கிக்கவே முடியாது. வேண்டாம் மாமா. புரியுது பார்வதி. என்ன கூட நீ விட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவ. ஆனா எங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல மாமா, நீங்க இந்த கண்ணுனா அம்மா இந்த கண்ணு. உங்க 2 பேரையும் என்னால எப்பவுமே விட்டு கொடுக்கவே முடியாது. இருங்க இருங்க, என்ன பண்ண போறீங்க? இல்ல, இந்த கண்ணுல நான் தெரியறேன், இந்த கண்ணுல எங்க அம்மா தெரியறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். இருங்க மாமா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, ஒரே ஒரு வாட்டி பாத்துறேன், எங்க தெரியுதான்னு பாப்போம். மாமா வேண்டாம், இது ஹாஸ்பிடல். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி வாங்க சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்தாங்க மாமா, பிடிங்க. மாமா சாப்பிடுங்க. மாமா நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். வனஜா, உங்க பொண்ணு ஹாஸ்பிடல்ல செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியல கங்கா. ஐஸ்வர்யா இப்படி ஒரே நாள்ல தலைகீழா மாறி போவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஐஸ்வர்யா பார்வதி கிட்ட பேசினது தானே சொல்றீங்க? வேற எதை பத்தி சொல்ல போறேன்? நான் கூட
கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வனஜா. பார்வதி அவளோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஐஸ்வர்யா உயிரை காப்பாத்துனதுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதுல என்ன உணர்ச்சி வசப்படுறதுக்கு இருக்கு? இங்க பாருங்க கங்கா, எதிரிக்கிட்டெல்லாம் இரக்கம் காட்டவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எஜமானி எஜமானியா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அவகிட்ட போய் கதறி அழுது உன்னாலதான் என் உயிரை பொழைச்சது அப்படி இப்படி காலை பிடிச்சிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. உன் உசுர கொடுத்து என் உசுர காப்பாத்த நினைச்சியே உன்னை போய் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. உன்னை பத்தி நான் எல்லாமே இப்பதான் உணர்ந்தேன். என்ன மன்னிச்சிருன்னு அழுது தீத்தா பாருங்க. என் கண்ணால பார்க்க முடியல. சை, ஏங்கங்கா அவகிட்ட போய் இவ மன்னிப்பு கேட்கலாமா? சரி, அதோடதான் நிறுத்தினாளா? இல்லையே. இந்த ஜென்மத்துல நான் உன்னை போட்டியா நினைக்க மாட்டேன், எதிரியா நினைக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி எனக்கு அப்படியே வந்த ஆத்திரத்துக்கு. ஐஸ்வர்யா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போய் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா ஐஸ்வர்யா பேசின வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. கொஞ்சம் ஓவர்ல கங்கா, ரொம்பவே ஓவர் தான். இங்க பாருங்க, உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அந்த பார்வதி பக்கம் போகாம இழுத்து கட்டி வைக்கணும். இல்லன்னா அவ்வளவுதான், அவ இவள அவளுக்கு வேலைக்காரியா மாத்திருவா. ஆமா ஆமா, ஐஸ்வர்யா மாராட்டியும் அந்த பார்வதி மாத்திடுவா. அதுதான் நடக்கும். அவ என்னதான் இவ உயிரை காப்பாத்திருக்கட்டுமே, அதனால என்ன இப்போ? வேலைக்காரங்க கடமை எஜமானங்க உயிரை காப்பாத்துறதுதான். அதுக்காக எஜமானி உடனே போய் அவகிட்ட சரணாகதி அடைஞ்சிடக்கூடாது. சன்மானம் வேணா கொடுக்கலாம். அத விட்டுட்டு இவ என்னமோ அவகிட்ட போய் பேசுறதும் அடிபணிஞ்சு போறதும் பாக்குறதுக்கே நல்லா இல்ல கங்கா. எனக்காக சொல்லல, இங்க பாருங்க, இப்படியே போச்சுன்னா பார்வதி சொல்ற பேச்சுக்கெல்லாம் இவ தலையாட்ட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் உங்க நிலைமை இந்த வீட்டுல அதோகதிதான். அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆமா கங்கா, பார்வதி என்ன சொன்னாலும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி ஐஸ்வர்யா தலையாட்ட ஆரம்பிச்சுட்டா ஆபத்து நமக்கு தான். நாம பார்வதிய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு போட்ட பிளான் எல்லாத்தையும் அவகிட்ட அப்படியே ஒப்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த விஷயம் அகிலா காது வரைக்கும் போச்சுன்னா அகிலா உங்களை இந்த வீட்டுல இருக்க விட்டுருவாளா என்ன? முதல்ல பொட்டிய கட்டி துரத்தி விட்டுருவா. ஐயோ, சரி நாம போனா என்ன, பொண்ணு நல்லா இருக்கட்டும் நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மட்டும் இந்த வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? இல்ல அந்த பார்வதி தான் அவளை நிம்மதியா வாழ விட்டுருவாளா? தேஞ்சு போன செருப்பு மாதிரி தான் ஐஸ்வர்யாவை மாத்தி இந்த வீட்டுல இருக்க வைப்பா. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், என் பொண்ணுக்கு மட்டும் அப்படி ஒரு நிலைமை வந்தா அத பாத்துட்டு என்னால உயிரோடயே இருக்க முடியாது. நீங்க உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம், உங்க பொண்ணுக்காகவாது. இங்க பாருங்க, ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்ததும் பார்வதி பக்கம் அவ சாஞ்சிராம முதல்ல அவளை இழுத்து புடிங்க. அவ்வளவுதானே வனஜா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க விடுங்க, அதுக்கு நான் கேரண்டி. செய்யலன்னா உனக்கு கேரண்டி இல்ல. மாட்டு கூட்டம் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் தான் நான் அடிச்சு சாப்பிட முடியும். இந்த வீட்டை ரெண்டா பிரிக்கணும்னா ஐஸ்வர்யா சேரவே கூடாது. இவ்ளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் பார்வதி விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரலன்னா தப்பாயிடும். என்ன இருந்தாலும் பார்வதி தன்னோட கடுமையான முயற்சியால என்ன ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கா. என் மான மரியாதையை காப்பாத்திருக்கா. ஐஸ்வர்யா பார்வதிய ஒரு பொருட்டா மதிக்காம எவ்வளவோ அவமானப்படுத்தி இருந்தாலும் அதையெல்லாம் பார்வதி மனசுல வச்சுக்காம தான் உயிரையே பணயம் வச்சு ஐஸ்வர்யாவை காப்பாத்திருக்கா. பார்வதி சாதாரண டிரைவர் பொண்ணா இருந்தாலும் பார்வதி குணத்துல ஆதிக்கடவூர் பரம்பரைக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவ இல்ல. அவளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நான் இன்னும் கொடுக்காமலேயே இருக்கேனே.
அது சம்பந்தமா நான் ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இதுக்கு மேலேயும் நான் நாட்களை கடத்தக்கூடாது. இப்ப என்ன பூஜை பண்றா? என் மனசுல இருக்கிற குழப்பத்தை போக்கி ஒரு தெளிவான முடிவை நீ சொல்லுவேன்ற நம்பிக்கையில தான் இன்னைக்கு உன் முன்னாடி நான் உட்கார்ந்திருக்கேன். இதுவரைக்கும் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையில சாதாரண குடும்பத்துல பிறந்த யாரும் மருமகளா வந்ததில்ல. ஜமீன் குடும்பத்துல பிறந்தவங்க, பெரிய பெரிய குடும்பத்துல பணக்காரங்க வீட்டுல பிறந்தவங்க தான் எங்களுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு சாதாரண குடும்பத்துல பிறந்த பார்வதிய நான் மருமகளா ஏத்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். ஏத்துக்கிறதா முடிவா? காரணம்னு கேட்டா நிறைய இருக்கு. வெளி தோற்றத்துல மட்டும்தான் அவ ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. ஆனா மத்தவங்களுக்கு பரிவு காட்டி எல்லாரையும் ஒரே மாதிரி அனுசரிச்சு போற தன்மையிலே ஆகட்டும், யார் எவ்ளோ பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் அத அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி நிக்கிற தன்மையிலாகட்டும், பார்வதிய ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணா என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்ன சொல்றா இவ? ஒரு பெரிய ஜமீன் வாரிசு பொண்ணா பிறந்திருக்கணும் அவ. அப்படிதான் நினைக்க தோணுது. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு வாரிசா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கு. ஆனா இந்த பரம்பரைக்கு கார் ஓட்டுற சுந்தரம் டிரைவருக்கு அவ பிறந்திருக்கா. நானும் அந்த பொறப்ப அடிப்படையா வச்சு அந்த குணவதிய இத்தனை நாள் மருமகளா ஏத்துக்க மறுத்தேன். ஆனா இனிமே அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்திருக்கேன் சாமி. நான் இப்போ எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு நீதான் எனக்கு சொல்லணும், நீதான் வழி காட்டணும். அதுக்காக வேண்டிக்கிட்டு என் வேண்டுதல உன் காலடியில வைக்கிறேன். வழிகாட்டு சாமி.
இப்போ என் கையில வெள்ளைப்பூ வந்திருந்தா பார்வதிய என் மூத்த மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்க நீ உத்தரவு கொடுத்திருக்கேன்னு ஏத்துப்ப. எதுவா இருந்தாலும் என் நல்லதுக்கு தான் நீ செய்வேன்னு எனக்கு தெரியும்.